இந்த பணியிலே இந்த என்னோடு இணைந்து இந்த நடுவ பணியாற்றிய மதிப்புக்குரிய நண்பர்களுக்கு நன்றிகளை கூறுகிறோம். அவர் எல்லோரும் அர்ப்பணிப்போடு இந்த பணியிலே நிறைவாக பணியாற்றியிருந்தார்கள். அவருக்கு நன்றிகள். அதே நேரத்திலே என்னுடைய புதிய அபிப்பிராயமாக நான் நேற்றைய தினமிக்க வருகிறதற்கு பிறகு நேற்று இரவு இந்த பாடசாலைகளிலே தொடர்ச்சியாக நிர்வாக நாடக போட்டிகள் நடைபெறுகின்ற பாடசாலைகளை பற்றிய ஒரு சிறிய ஆய்வை இயந்திரமாக மேற்கொண்ட போது இலங்கையிலே கோயில் கல்லூரி மட்டும் கடந்த 60 வருடங்களுக்கும் மேலாக இந்த நாடக போட்டிகளை நடத்தியிருக்கிறது. அது இல்லாத பொதுவாகவும் மாறியது. ஆனால் பாடசாலைகள் மத்தியிலே இல்லம் சார்ந்த வகையிலே நாடக போட்டிகளை அதுவும் தொடர்ச்சியாக காலத்தை கூட இருந்தவர்கள் சரியாக அளவிட முடியாத அளவுக்கு 60 வருடங்களுக்கும் மேல் என்று சொல்கிறார். என்றால் என்னுடைய திருவரைக்கலாமத்தினுடைய ஒரு கலைஞராக இருந்த அமரர் கலைவேந்தன் தைரியநாதன் அவர்கள் நான் இங்கே நடித்த போது இந்த விழாவிலே நான் நடித்ததாக எனக்கு ஒரு தடவை சொல்லியிருந்தார். ஆகவே ஒரு மிக நீண்ட நாடக பாரம்பரியத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடசாலையினுடைய ஒரு அடையாளமாக நான் நினைக்கின்றேன் இந்த நாடகம் அமைந்திருக்கிறது. அதை மீள நீங்கள் வடிவாக கொண்டு வந்து இரவு வேளையிலே இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆகவே ஒரு சில குறிப்புகளை இந்த நாடகத்தை நாங்கள் பார்த்த அளவிலே உங்களோடு முன்வைக்கிறேன். அடுத்த வருடங்களிலே நீங்கள் அதை திருத்தி கொண்டு செல்வதற்காக வேறு எந்த காரணத்திற்காக நாடகங்கள் அது உங்களுக்கு தெரியும். ஒத்திகைகளிலே சொற்பரிடப்பட்டு ஒரு பார்வையாளர்களை கவர்ந்து இருக்கத்தக்க வகையிலே அந்த படைப்பு வருகிற போதுதான் பார்ப்போர் சம்பவம் அதனை பார்ப்பதற்கு போதும் கூடியது. நேற்றைய தினத்திலே வந்த அளவிலான பார்ப்போர் இன்று வரவில்லை கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் நாடகத்தை மேற்கொள்வது ஒரு பெரிய முயற்சி, அதை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அதை இன்னும் நாங்கள் நிறைவாக செய்வதற்கு அந்த நாடகங்களுக்கான ஒத்திகை காலத்தை அதிகரித்து அவற்றை இந்த பொது வழியிலே போட்டிக்காக போடுவதற்கு முன்னர் அந்த இல்லத்தோடு சேர்ந்த நாடகத்தோடு தொடர்புடைய அதை காட்டி திருத்தங்களை செய்த ஒரு முழுமையான நிறைவு படைப்பாக அரங்கிற்கு கொண்டு வரும் என்றால் நாடகம் நிறைவே வளர்ந்திருக்கிறது, வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அதை நீ எத்தனையோ தொழில்நுட்பங்களோடு அந்த போட்டியை கொண்டு வளர வேண்டும். இந்த தொழில்நுட்பங்கள் நாங்கள் போனில் பார்க்கலாம்ங்கிற ஒரு மனநிலையே இல்லை. மேடையில் பார்க்கின்ற அந்த அனுபவத்தை போனிலேயோ தியேட்டர்லேயோ டிவியிலேயோ பெற முடியாது என்கிற அளவுக்கு இந்த நாடகத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அப்படி இருக்கிற உலகத்திலே இருக்கிறோம். ஆகவே அதை நோக்கி நீங்கள் முன்னேறி அடுத்த வருடத்திலே இன்னும் சிறப்பான நாடகங்களை அதை நீங்கள் திறந்த வழியாக இருக்கலாம், அது உலக அரங்காக இருக்கலாம், அதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கொடுத்து மீண்டும் இதில் ஈடுபட்ட எல்லோருக்கும்